ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் வச்சு சூப்பரான ஒரு பொரியல் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை இது போல் குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி விட்டுட்டு சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா பதமாக வெந்து வந்தால் போதும், ரொம்ப ஓவர் குக் ஆக வேணாம். காய் வந்து நல்லா இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காய் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச அதே குக்கரில் தண்ணியில் காயை போட்டுட்டு கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தனதுக்கு அப்புறமா காயை வந்து நம்ம 2 விசில் போல் விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு காய் வந்து நல்லா வெந்து வரும். இப்போது காய் வேகிற டைமில் நம்ம வடசட்டியில் காய்க்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கலந்த கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரியிற வச்சுக்கலாம். பொரியிற டைமில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 3-4 பச்சை மிளகாயை கீறிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 2 கிளறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பொரியலுக்கு கருவேப்பிலையை கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம காய் பொரியல் செய்யும்போது கருவேப்பிலை அதோட மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துருக்கோம். அப்போ நம்ம வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போது நம்மளோட காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா 2 விசில் வைக்கும் போது நமக்கு காய் வந்து நல்லா கரெக்டான ஒரு பக்குவத்தில் வெந்து வந்துருங்க. இப்போ நம்ம காயை நல்லா தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயமும் நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச காயை இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய மெத்தடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் சேர்த்துருக்கோம். 2யும் சேர்த்தனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காயை துருவி வச்சுருந்தோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு இந்த பொரியல்லாம் செய்ய தேவையில்ல. டக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாம் சேர்த்தனதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். இது மாதிரி நம்ம செஞ்சதுக்கப்புறமா அடுப்பை இப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காயில் உப்பு சேர்த்துருக்கோம். கூடவே வெங்காயத்துக்கான உப்பையும் அதிலே சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு நீங்கள் சேர்க்கும் போது பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. நம்மளோட புடலங்காய் பருப்பு பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.